இந்திய வீட்டுத்திட்ட பயனாளிகள் தெருவில் தான் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து ஒருவர் போராட்டம். 45 முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். போர் முடிந்து 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு பற்றிய பேச்சு எதுவும் காணப்படவில்லை என யாழ் ஆயர் தெரிவித்துள்ளார். முஸ்லிம்கள் தமது உரிமைகளுக்காக ஆயுதம் ஏந்த வேண்டும் என்பதையா அரசு எதிர்பார்க்கிறது என முஸ்லிம் தமிழ் தேசிய முன்னணி கேள்வி எழுப்பியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய வீட்டுத்திட்ட பயனாளிகள் தெருவில் தான் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து கிளிநொச்சி பூநகரி பிரதேசத்தில் நாச்சிக்குடா கிராம அலுவலர் பிரிவில் உள்ள கரடிக்குன்று என்ற இடத்தில் வசிக்கும் சின்னத்தம்பி அம்பிகைதாசன் என்பவர் கடந்த திங்களன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். யுத்தத்தால் தமது வீடுகள் உடைமைகளை இழந்து இடம்பெயர்ந்து சென்று குடியேறிய போதிலும் பல்வேறு திட்டங்களின் மூலம் வீட்டுக்கு தட்டங்கள் வழங்கப்பட்ட போதிலும் அந்த சந்தர்ப்பத்தில் தானும் வீட்டு கோரிக்கையை கிராம அலுவலர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் விடுத்த போதெல்லாம் இந்தியன் வீட்டு திட்டத்தில் உள்வாங்கப்படுவீர்கள் என உறுதிமொழி வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இந்தியன் வீட்டு திட்டத்திலும் தான் உள்வாங்கப்படவில்லை என கூறும் அம்பிகைதாசன் தனக்கு நியாயம் தேவை எனவும் அதற்காக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்தார். தனது கிராமத்தில் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்த அம்பிகைதாசனின் இடத்திற்கு சென்ற கிராம அலுவலர் எதிர்வரும் 20ஆம் தேதி இந்தியன் வீட்டு திட்டம் தொடர்பான அதிகாரிகள் மட்ட கலந்துரையாடல் நடக்க இருப்பதனால் அங்கு வருகை தந்து கோரிக்கையினை முன்வைக்குமாறும் தற்போது உண்ணாவிரதத்தை கைவிடுமாறும் கேட்டுக்கொண்டமைக்கு அமைவாக அவர் தனது உண்ணாவிரதத்தை கைவிட்டுள்ளார். மாவட்டத்திற்கான இந்தியன் வீட்டுத்திட்ட ஒதுக்கீடுகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாகவும் பயனாளிகள் தெருவில் பின்பற்றப்படுகின்ற விதிமுறைகளில் காணப்படுகின்ற குறைபாடுகள் காரணமாகவும் பாதிக்கப்பட்ட பல மக்கள் இந்தியன் வீட்டு திட்டத்திலும் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கும் அதிகாரிகள் இந்திய மற்றும் இலங்கை அதிகாரிகள் வீட்டுத்திட்ட பயனாளிகள் தெருவில் அறிவித்திருக்கும் நடைமுறைகள் தொடர்பில் புள்ளியிடும் உரைக்கு அமைவாக 10 புள்ளிகளுக்கு மேல் எடுக்கும் அனைவருக்கும் இந்தியன் வீடு என இருப்பதால் சில சந்தர்ப்பங்களில் 10 புள்ளிகளுக்கு மேல் எடுத்த ஒருவரை விட 8-9 புள்ளிகள் எடுத்த குடும்பங்கள் ஒப்பீடு ரீதியில் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் எனவே இந்த முறைகளில் காணப்படும் குறைபாடுகள் காரணமாகவே மேற்படி நிலைமைகள் ஏற்பட காரணம் எனவும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இலங்கையில் போர் முடிந்து 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு பற்றிய பேச்சு எதுவும் காணப்படவில்லை. மீள குடியமர்தலும் புனரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டாலும் மக்களின் மனங்களை வெல்லும்படியான தீர்வு திட்டம் எதுவும் இலங்கையில் முன்வைக்கப்படவில்லை என யாழ் ஆயர் அதிவணக்கத்திற்குரிய தோமஸ் சவுந்தரநாயகம் ஆண்டகை தெரிவித்துள்ளார். தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியொன்றில் கத்தோலிக்க இணையம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். இந்த செவ்வியில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: எம்மை சந்தித்த வெளிநாட்டு தூதுவர் மற்றும் அரசு அதிகாரிகள் அனைவரிடமும் இதனை நாம் மிக தெளிவாக தெரிவித்துள்ளோம். ஒருவித செயற்பாடும் இதுவரை நடந்ததாக இல்லை. 2013வது புதிய ஆண்டை நம்பிக்கை ஆண்டாக திருத்தந்தை அறிவித்துள்ள நிலையில் இந்த புதிய ஆண்டை இறை அருள் தரும் நம்பிக்கையின் ஆண்டாக அனுசரிப்போம். இவ்வாண்டை சிறப்புமிக்க உங்கள் இடங்களில் நடத்தப்படும் அனைத்து நிகழ்வுகளிலும் வழிபாடுகளில் கலந்து கொண்டு சிறப்பான விதமாக தமிழ் மக்கள் நீதியோடு கூடிய நிரந்தர தீர்வொன்றை பெற்று சம உரிமையோடு இலங்கை நாட்டில் வாழக்கூடிய அமைதியான காலம் தோன்ற ஜெபியுங்கள் என யாழ் ஆயர் அழைப்பு விடுத்துள்ளார். 45 முன்னாள் தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பயங்கரவாத தடுப்பு பிரிவு அறிவித்துள்ளது. பாதுகாப்பு படையினரிடம் சரணடையாது நீண்ட காலமாக தலைமறைவாக வாழ்ந்து வந்த 45 பேரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண குடாநாட்டில் வைத்து இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த முன்னாள் போராளிகளிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் அறிவித்துள்ளனர். வெலிக்கந்த புனர்வாழ்வு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் விடுதலைக்காக உயர் நீதிமன்றத்தை நாடுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள 4 மாணவர்களையும் விடுதலை செய்ய கோரி உயர் நீதிமன்றத்தில் விரைவில் இந்த மனு தாக்கல் செய்யப்படும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தரப்பு தகவல்கள் தெரிவித்தன. சட்டத்திற்கு முரணான வகையிலேயே யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் புனர்வாழ்வு முகாமுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் என தெரிவித்து அதற்கான சட்ட வியாக்கியானங்களையும் அந்த மனுவில் கூட்டமைப்பு சுட்டிக்காட்ட உள்ளது.
நாட்டில் நடைமுறையில் இருந்த அவசரகால சட்டம் நீக்கப்பட்டுள்ள போதிலும் அதில் உள்ள முக்கிய சில சரத்துகள் சட்டபூர்வமற்ற முறையில் பயங்கரவாத தடை சட்டத்திற்குள் புகுத்தப்பட்டுள்ளன. அவ்வாறு புகுத்தப்பட்ட சரத்துகளுள் ஒன்றான 1921 கீழ் 5 விதியின் கீழேயே யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் புனர்வாழ் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஒருவரை கைது செய்து அவரிடம் பலவந்தமாக ஆவணத்தில் கையொப்பம் பெற்று சரணடைந்தவர் என கூறி புனர்வாழ்வு என்ற பெயரில் புனர்வாழ்வு முகாமுக்கு மாற்ற இந்த ஒழுங்கு விதிகளின் கீழ் முடியும் என சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனவரி மாதம் முற்பகுதியில் இந்த மனுவை கூட்டமைப்பு தாக்கல் செய்யும் என அந்த கட்சி வட்டாரங்களிலிருந்து தெரிய வருகிறது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் விடுதலையை வலியுறுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட தமிழ் கட்சிகள் தொடர் போராட்டங்களை நடத்தியிருந்தன. ஆனால் புனர்வாழ்வின் பின்னரே மாணவர்கள் விடுவிக்கப்படுவர் என படைத்தரப்பு திட்டவட்டமாக கூறி வருகிறது. கடந்த நவம்பர் மாத இறுதி வாரத்தில் இந்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டமை நினைவூட்டத்தக்கது. பொதுபல சேனா என்ற சிங்கள அமைப்பின் ஊடாகவும் ஏனைய சிங்கள இனவாதிகளின் ஊடாகவும் முஸ்லிம்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் அராஜக நடவடிக்கைகளை அரசு ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது? முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகளையும் அராஜகங்களையும் அரசு தொடர்ச்சியாக கட்டவிழ்த்து விடுவதன் ஊடாக முஸ்லிம்கள் தமது உரிமைகளை பாதுகாக்க ஆயுதம் ஏந்த வேண்டும் என்பதையா அரசு எதிர்பார்க்கிறது என கேள்வி எழுப்பியுள்ள முஸ்லிம் தமிழ் தேசிய முன்னணி முஸ்லிம்களை அந்த நிலைக்கு ஆளாக்க வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. சிறிய பிரச்சனை என கூறி அரசு இவற்றை தட்டி கழித்தால் அதன் எதிர் விளைவுகள் ஆபத்தானதாக அமையும் என முஸ்லிம் தமிழ் தேசிய முன்னணியின் தலைவரும் கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் பிரதி மேயருமான அசாத் சாலி அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் அண்மை காலமாக நாட்டில் அதிகரித்து வருகின்றன. இதற்கு ஆதாரமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அம்பெலிபிட்டியவில் சிங்கள குழுவினரால் முஸ்லிம் வர்த்தகர்கள் 2 தாக்கப்பட்ட சம்பவமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எம்பெலிபிட்டிய சந்தையில் 2 முஸ்லிம் கடைகள் இருக்கின்றன. இந்த 2 கடைகளில் உள்ள வர்த்தகர்கள் சிங்கள குழுவினரால் தாக்கப்பட்டுள்ளனர். ஏன் சிங்கள குழுவினரால் அவர்கள் தாக்கப்பட்டனர்? எதற்காக தாக்கப்பட்டனர்? பொதுபல சேனா என்ற சிங்கள அமைப்பும் ஏனைய சிங்கள இனவாதிகளும் முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றன. ஆனால் இவர்களுக்கு எதிராக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் ஆளும் தரப்பில் உள்ள முஸ்லிம் அமைச்சர்களும் எம்பிமார்களும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் சென்று முறையிடுகின்றனர். அவரிடம் முறையிட்டு என்ன பயன்? எமது சமயத்துடனும் மக்களது வாழ்வுடனும் விளையாடுவது சிறிய செயலா? இதுபோன்ற சிறிய செயல்களின் எதிர் விளைவுகள் நாட்டுக்கு ஆபத்தானதாக அமையும். எனவே முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் நாட்டில் இனிமேலும் தொடரக்கூடாது என அசாத் சாலி தெரிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற மெல்பர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக தமிழர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். யுத்த குற்றச் செயல்களுக்கு எதிர்ப்பை வெளியிடும் நோக்கில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. 150க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் அரசாங்கத்திற்கும் எதிராக ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பியுள்ளனர். பிரபல பாக்ஸிங் டே கிரிக்கெட் போட்டியில் எதிர்ப்பை வெளியிட்டால் உலக சமூகத்தின் கவனத்தை ஈர்க்க முடியும் என்ற காரணத்தினால் இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. ஜனநாயக ஆட்சி நடைபெறாத காரணத்தினால் ஜிம்பாப்வே அணி எவ்வாறு புறக்கணிக்கப்பட்டதோ அதேபோன்று இலங்கையையும் உலக நாடுகள் புறக்கணிக்க வேண்டுமென ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரியுள்ளனர். யுத்த குற்றச் செயல்கள் தொடர்பில் சுயாதீன விசாரணைகள் நடத்தப்படும் வரையில் இலங்கையுடனான கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்கக்கூடாது எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் நீதி அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் 2011-2012 ஆண்டுகளுக்கான இலங்கை சட்டக்கல்லூரிக்கான நுழைவுத் தேர்வில் அதிகளவான முஸ்லிம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளமை தொடர்பில் உரிய விசாரணைகளை நடத்த கோரி பொதுமக்களிடம் மகஜரில் கையெழுத்து பெறும் நடவடிக்கை நாளை மறுதினம் கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு எதிரில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. சட்டக்கல்லூரியின் நுழைவுத் தேர்வு பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் ஒன்றியம் இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. மகஜரில் பொதுமக்களின் கையெழுத்துகள் பெறப்பட்ட பின்னர் அது ஜனாதிபதிக்கும் சமய தலைவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட உள்ளது. அதேவேளை நுழைவுத் தேர்வுக்கு தோற்றி தேர்ச்சி பெறாத மாணவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆராயும் கூட்டம் ஒன்று கொழும்பு விகாரமாதேவி பூங்காவில் நடைபெற உள்ளது.
பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்கவிற்கு எதிராக இலங்கை அரசாங்கம் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்வரும் ஜனவரி 8ஆம் தேதிக்கு முன்னர் விலக்கிக் கொள்ளுமாறு இலங்கை ஜனாதிபதியை வலியுறுத்துமாறு கனேடிய சட்டத்தரணிகள் சங்கம் அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சரிடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளது. டிசம்பர் 21ஆம் தேதி கனேடிய சட்டத்தரணிகள் சங்க தலைவர் அரச சட்டத்தரணி ராபர்ட் சி பிரவுன் வெளிவிவகார அமைச்சருக்கு அனுப்பியுள்ள மின்னஞ்சலில் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். சட்டத்தரணிகள், நொத்தாரிசுகள், சட்ட மாணவர்கள், சட்ட கலாநிதிகள் என 37,000 உறுப்பினர்களை கொண்ட கனேடிய சட்டத்தரணிகள் சங்கம் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் சட்டத்தின் சுயாதீன தன்மையை பாதுகாக்க பாடுபட்டு வரும் ஒரு அமைப்பாகும். இலங்கையின் பிரதம நீதியரசருக்கு எதிராக நியாயமான மற்றும் வினைத்திறனான சுயாதீனமாக விசாரணைகளை நடத்தாது அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அரசாங்கத்தின் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்ற குழுவினால் பிரதம நீதியரசர் குற்றவாளியாக்கப்பட்டுள்ளார். அரசாங்கம் தனது பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி அவரை பதவியிலிருந்து விலக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனால் பிரதம நீதியரசருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ரத்து செய்து இலங்கையில் சட்டத்தின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக தற்போது அமலில் உள்ள சட்டத்தில் மாற்றங்களை செய்யுமாறு இலங்கை அரசாங்கத்தை கனேடிய அரசாங்கம் வலியுறுத்த வேண்டும் எனவும் சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது எப்படி இருந்த போதிலும் 2013ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளும் உச்சி மாநாடு தொடர்பாகவும் கனடா ஏற்கனவே எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net என்னும் இணையத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.